வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மலேசியா டெக் தமிழா. இன்னைக்குள்ள வீடியோவில் நான் Vivo V21 பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறேன். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அண்ட் அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க இன்னைக்குள்ள ரிவ்யூ வீடியோ பார்க்கலாம். இந்த Vivo V21 ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோன் வித் 5G சப்போர்ட் இருக்குது. ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஸ்பேக்ஸை ரீகப் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த Vivo V21 உங்களுக்கு 6.44 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே வித் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. தென் நெக்ஸ்ட் 44 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் இருக்குது. தென் ரியர் சைட்டில் ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது. அதில் மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் இருக்குது. அண்ட் 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் கேமரா இருக்குது. 2 மெகா பிக்சல் மைக்ரோ கேமராவும் இருக்குது. ப்ரொசஸர் வைஸ் இதில் MediaTek Dimensity 800U ப்ரொசஸர் யூஸ் பண்ணுறாங்க வித் 8GB RAM இருக்குது. அண்ட் ஸ்டோரேஜ் வைஸ் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. அண்ட் இதில் 4400 mAh பேட்டரியும் இருக்குது வித் 33W ஃப்ளாஷ் சார்ஜ் 2.0 சப்போர்ட் பண்ணும். டீட்டெயிலாக உங்ககிட்ட ரிவ்யூவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னோட ரிவ்யூ இந்த டிசைன் பற்றி சொல்லணும்னா ரொம்ப நல்லா இருக்குது. ப்ரீவியஸ் விவோ ஃபோன்ஸ் கூட கம்பேர் பண்ணால் உண்மையிலே அழகாக இருக்குது. எஸ்பெஷலி சைட் பெசல்ஸ்லாம் பார்க்க iPhone 12 மாதிரியே இருக்குது. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ரியர் மேட் கிளாஸ் சர்ஃபேஸ் தான். பட் கண்டிப்பாக கொஞ்சம் டேஞ்சர் தான், பிகாஸ் விழுந்துச்சுன்னா ரியர் மேட் கிளாஸ் உடையறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ப்ராபப்ளி விவோ கொடுத்த கேஸிங்கை யூஸ் பண்ணால் எந்த இஷ்யூஸும் இருக்காது. பேசிக்கலி அதான் டிசைன் பற்றி. நெக்ஸ்ட் கேமரா பற்றி பார்க்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக விவோ ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 44 மெகா பிக்சல் கேமரா லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஃபியூ செல்ஃபிஸ் எடுத்துகிட்டு பார்த்தேன். எஸ் யூஷுவல் குவாலிட்டி நல்லா இருக்குது. இப்போ இந்த செல்ஃபி ஷாட்ஸை பாருங்கள். இந்த Vivo V21 ஸ்பெஷலிட்டியை பார்த்தீங்கன்னா நைட் டைம்லேயும் நீங்கள் செல்ஃபி எடுத்தாலும் நல்லாயிருக்கும். ஆஸ் யூஷுவல் விவோவோட சாஃப்ட்வேர் வச்சு உங்கள் ஃபேஸை அழகாக்கிடும். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எவர் நான் ஸ்மார்ட் ஃபோனில் ஃப்ரண்ட் செல்ஃபி கேமராவில் செல்ஃபிக்காகவே ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ நைட் டைமில் ஃபோட்டோஸ் எடுக்கிறப்ப இன்னும் நல்லா கிளியராகவும் இருக்குது. நெக்ஸ்ட் ரியர் கேமரா பற்றி பார்க்கலாம். நான் ரியர் மெயின் கேமரா வச்சு எடுக்கிறப்ப உண்மையிலே நல்லாயிருக்கு. ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோனுக்கு எதிர்பார்த்த மாதிரியே இருக்குது. சின்ஸ் இதில் 64 மெகா பிக்சல் ரியர் கேமரா இருக்கிறனால ஃபோட்டோஸ்லாம் கிளியராக ஷார்ப்பாக இருக்குது. சாம்பிள் ஃபோட்டோஸை பாருங்கள். ஃபோட்டோ கலர்ஸ் வைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது, வைப்ரண்ட்டாக இருக்குது. என்ன ஸோ ஸ்கைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு, லைக் ஃபேக்காக இல்லை. ஐ திங்க் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் விவோ 64 மெகா பிக்சல் கேமரா லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சாஃப்ட்வேர் வச்சு இன்னும் கிளியராக அழகாக ஆக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் கேமரா வச்சு நீங்கள் 120 டிகிரிஸ் ஷாட் எடுக்கலாம். சாம்பிள் ஷாட்ஸை பாருங்கள். பட் ஜூம் பண்ணுறப்ப ஃபோட்டோஸ் அவ்வளோ கிளியராக இருக்காது, பிகாஸ் அது வைட் ஆங்கிள் கேமரானால. ஸோ நீங்கள் இந்த ஒயிட் கேமரா யூஸ் பண்ண போகிறீங்கன்னா பேசிக்கலி நீங்கள் சினரிஸ்க்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் லாஸ்ட்டாக 2 மெகா பிக்சல் மேக்ரோ கேமரா இருக்குது. ஹானஸ்ட்லி இந்த மேக்ரோ கேமரா எனக்கு உண்மையிலே சொல்லணும்னா ஒரு யூஸ் ஆகலை. பட் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம், பிகாஸ் 4 மீட்டர் சென்டிமீட்டர் ரேஞ்சை வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். ஹானஸ்ட்லி ஃபியூச்சரில் இந்த விவோ இந்த மேக்ரோ கேமரா ரிமூவ் பண்ண இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிகாஸ் அது உண்மையிலே ஒரு வேஸ்ட்டான ஒரு ஃபீச்சர்னு நான் சொல்லுவேன். இருந்தாலும் இந்த மேக்ரோ கேமராவோடைய குவாலிட்டி உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக நான் ஃபியூ மேக்ரோ ஷாட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதை பாருங்கள். சின்ஸ் இதில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கிறதுனால வீடியோ ரெக்கார்டிங்ஸ்லாம் ஸ்டேபிளாக இருக்குது. ஸ்டில் விவோ X60லாம் அடிச்சிக்க முடியாது. இதில் ஈவன் 4K வீடியோ ரெக்கார்டிங் ஃபீச்சர் இருக்குது வித் 60 frames per second. அண்ட் சாம்பிள் வீடியோ ரெக்கார்டிங் நான் எடுத்திருக்கேன், அதுவும் பாருங்கள். இதில் ஐ ஃபோக்கஸ் ஃபீச்சரும் இருக்குது. நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறப்ப உங்கள் ஐ ஃபோக்கஸ் பண்ணி ஸ்னாப் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்துடலாம். சின்ஸ் இதில் டைமென்சிட்டி ப்ரொசஸர் இருக்கிறனால பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஃப்ளாக்ஷிப் அளவுக்கு இல்லை. ஸ்டில் மிட்ரேஞ்ச் ஃபோன் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஓகே தான் இருக்குதுன்னு சொல்லுவேன். மல்டி டாஸ்கிங்லாம் ஸ்மூத்தாக இருக்குது. சின்ஸ் இதில் எக்ஸ்டெண்டட் ரேம் டெக்னாலஜி இருக்கிறனால ஃபோன் லேகே ஆகலை. அண்ட் ஈவன் நான் ஹை கிராஃபிக்ஸ் கேம் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஓகே தான் இருக்குது. பிகாஸ் நான் எதிர்பார்த்தது அளவுக்கு இல்லை. இப்போ கால் ஆஃப் டியூட்டி ட்ரை பண்ணி பார்த்தேன் இந்த ஃபோனில் விளாட்றதுக்கு. சம்டைம்ஸ் பிக்சலேட்டட் ஆகுது, ரொம்ப லேக் ஆகுது விளாட்றப்ப எனக்கு ஃபீல் ஆகுது. பிகாஸ் ப்ராப்ளி ஐஃபோன் யூஸ் பண்ணுறதுனாலே தெரில, பட் லேக் ஃபீல் பண்ண முடியுது. ஈவன் இந்த Vivo V21 பார்த்தீங்கன்னா 90 Hz ஸ்க்ரீன் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ ஸ்க்ரோல் பண்ணுறப்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஆஸ் யூஷுவல் பேட்டரி சார்ஜிங் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணுறப்ப விதின் 30 minutes +குள்ளார அட்லீஸ்ட் ஒரு 60%க்கு மேலேயாவது சார்ஜ் ஆயிரும். அண்ட் OS வைஸ் இதில் ஃபன் டச் OS 11.1 யூஸ் பண்ணியிருக்காங்க.
சின்ஸ் லாஸ்ட் விவோ X60 Pro ரிவ்யூவில் OS பற்றி பேசாதனால இந்த ரிவ்யூ வீடியோவில் நான் டீட்டெயிலாக OS பற்றி ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ OS பற்றி சொல்லணும்னா விவோ ஃபன் டச் OS ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இந்த OS ஆன் டாப் ஆஃப் Android 11 ரன் பண்ணுது. எல்லா செக்யூரிட்டி அப்டேட்ஸும் டைமுக்கு ரைட்டாக வருது. யூசிபிலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு மிட் ரேஞ்ச் ஃபோனுக்கு பாய்க்கிற ஃபீலே கொடுக்கல. இதில் நீங்கள் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனோடைய டிசைன் சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் தென் ஈவன் நீங்கள் ஹை ஃபோக்கஸ் டிசைன் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது எல்லாமே விவோ ஃபன் டச் OS வச்சு அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க. நண்பர்களே, ஓவராலாக இந்த விவோ V21 ஒரு நல்ல மிட் ரேஞ்ச் ஃபோனாக நான் சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த விவோ V21 ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1599 ரிங்கெட்டில் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா மிட் ரேஞ்ச் ஃபோன் கேட்டகரி கம்பேர் பண்ண இந்த விவோ V21 வாங்குறது உண்மையிலே ஒர்த்தாக தான் இருக்கும். ஸோ கீழே லிங்க் கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. நண்பர்களே, டச் கைஸ் இந்த விவோ V21 ரிவ்யூ வீடியோ. ஓவரால் இந்த விவோ V21 பற்றி சொல்லணும்னா ஒரு நல்ல மிட் ரேஞ்ச் ஃபோன் வித் டன்ஸ் ஆஃப் நியூ ஃபீச்சர்ஸ். ப்ராபப்ளி இன்னும் இம்ப்ரூவ் பண்ண நல்லாயிருக்கும். இன்னும் இதே மாதிரி ரிவ்யூ வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இதோட நான் உங்களை அடுத்த வீடியோஸில் சந்திக்கிறேன். பை கைஸ்.